கன்னியாகுமரி மக்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சவுந்தர். நான் உங்கள் ரமரஞ்சித். நாங்க இன்னும் எங்க போயிட்டுருக்கோம் அப்டின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துலலாம் முக்கியமான 12 சிவன் கோயிலுக்கும் போய்கிட்டு இருக்கோம். எதுக்காக போயிட்டுருக்கோம்னா, இன்னைக்கு மகா சிவராத்திரி. அதனால தான் இந்த 12 கோயிலுக்குமே போயிட்டுருக்கோம். முதலாவதா இந்த 12 கோயிலோட பெயர்கள தெரிஞ்சுக்கலாம். திருமலை, திக்குறிச்சி, திற்பரப்பு, திருநந்திக்கரை, பொன்மனை, பன்னிப்பாகம், கல்குளம், மேலாங்கோடு, திருவிடைக்கோடு, திருவிதாங்கோடு, திருப்பன்றியோடு, திருநட்டாளம். வாங்க எல்லாருமே கோயிலுக்குள்ள போகலாம். நம்ம இப்போ முதலாவது எங்க வந்திருக்கோம்னா முஞ்சிறையில் இருக்க திருமலை மகாதேவர் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க நம்ம அப்படியே உள்ள போலாம். கோயிலுக்கு உள்ள போகும்போதே பார்த்தீங்க அப்டின்னா, என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்களுக்கு உள்ள போகணுங்கிற ஆர்வம் ரொம்ப அப்படியே சூப்பரா இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, நாங்க இப்ப தான் உள்ள போறோம். ஆனா வெளியில அங்க வரக்கூடிய மக்களோட கூட்டம் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் கோயிலோட உள்ள போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் தூண்டுதலாவே இருந்துச்சு. சரி ஓகே நாங்களும் அப்படி நடக்க ஆரம்பிச்சுட்டோம். பொதுவாகவே சிவாலய ஓட்டங்கிறது திருமலையில் ஆரம்பித்து திருநட்டாளம் வரைக்கும் சிவபக்தர்கள் நடந்தே போவாங்க. அதில் இன்னும் சில பேர் வண்டியிலையும் போவாங்க. நாங்கள் எப்போவுமே 2வது கேட்டகரியாக தான். ஒண்ணும் இல்லைங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, முந்தின நாளே பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா விரதம் இருந்து கோயிலுக்கு நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. நாங்க என்ன பண்ணோம், எப்பவும் போல நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில ஆ 9 மணிக்கு போணும்னு நெனச்சோம். ஆனா நாங்க போக ஆரம்பிச்சது பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு தான். ஏன் அப்படின்னா, பைக் இருந்த தைரியத்தில நாங்களும் அப்படி போயிட்டோம். ஸோ 10 மணிக்கு அப்படி நடக்க ஆரம்பிச்சு, கோயிலோட உள்ள போக ஆரம்பிச்சோம். ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. உள்ள போக போக பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்றது, மக்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா கியூ வரிசையில நிக்கிற மாரி இருந்துச்சு. அப்போ நாங்களும் பயந்தோம். இன்னைக்கு தரிசனம் நாளைக்கு வரைக்கும் போயிருமோ அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தோம். ஆனா கடவுளோட அனுகிரகத்தினால எங்களுக்கு வந்து உள்ள போகக்கூடிய வாய்ப்பு வந்து குயிக்காவே கிடைச்சுச்சு. ஒண்ணும் இல்லைங்க. சிம்பிளா நாங்க கேமரா தூக்கிட்டு போறோம். எல்லாருமே பார்த்துருந்தாங்க. யாருமே எதுவுமே எங்கள தடுக்கல. அப்படியே நாங்க உள்ள போயிட்டே இருந்தோம். உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேமரா எடுக்கிறதுக்கு அலோடு இல்ல. அ வெளியில நாங்க குறிப்பிட்ட வீடியோஸ் எடுத்திருக்கோம். உள்ளுக்குள்ள உள்ள வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. அது மட்டும் இல்ல. நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இங்க கோயிலுக்கு வரணும் அப்டின்னா, நீங்க எதுவுமே செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் சொல்றேன் அப்டின்னா, எங்களுக்கு மொத்தத்துல ஆன செலவு அப்டின்னு பார்க்கும்போது, இங்கருந்து கிளம்பி வரதுக்கு மட்டும் பைக்குக்கு ஒரு ரூ. 300 பெட்ரோல் போட்டோம். அவ்வளோதாங்க. உள்ள என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்க அப்டின்னா, ஆ நல்ல தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கிற மாரி சுடு தண்ணியும் குடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மோர் குடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஜூஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. இது போயிட்டு இன்னொரு பக்கம் அன்னதானமும் குடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க பார்த்தீங்க அப்டின்னா, காலையில ஆரம்பிச்ச உடனே எதுவுமே பண்ணல. ஜூஸ் மட்டும் குடிச்சுட்டு அப்டியே உள்ள போயிட்டு இருந்தோம். புலியின் தோலை இடையில் அணியும் அழகிய சிவமே நாமம் காஞ்சி மாநகர் தில்லை மாநகர் தில்லை மாநகர். முதல் கோயிலோட தரிசனத்த முடிச்சுட்டு அப்படியே இப்ப நாங்க 2வது கோயில் வந்திருக்கோம். இது பார்த்தீங்க அப்டின்னா, திக்குறிச்சியில இருக்கிற மகாதேவ டெம்பிள் தான். இப்போ நாங்க இங்க உள்ள தொடங்கிட்டோம். இந்த கோயில் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போதே ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. அ உள்ள என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்க அப்டின்னா, ஆ நீங்களே பாருங்க. சிவன் பெருமானோட உருவச்சிலையும், சிவபெருமான், பார்வதி தேவி 2 பேருமே இருக்கிற அந்த உருவ சிலை அழகா வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு மேல பார்த்தீங்க அப்டின்னா, சிவபெருமான் மட்டும் இருக்கிற மாரி ஒரு உருவச்சிலை வச்சிருக்காங்க. ஸோ ஓம் நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமோ நம சிவாய சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நம சிவாய நமோ நம சிவாய. அப்படியே நாங்க தரிசனத்த முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். வெளில வந்து இங்க அன்னதானம் குடுத்துருந்தாங்க. அங்க சாப்பிட ஆரம்பிட்டோம். இங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க இங்கருந்து கிளம்பிட்டோம். 2வது கோயிலோட தரிசனமும் முடிஞ்சிடுச்சு. 3வதா பார்த்தீங்க அப்டின்னா, நாங்க திருப்பரப்புல இருக்கிற வீரபத்ரேஸ்வரர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். மேக்ஸிமம் நெறைய பேர் கேள்விப்பட்டுருப்பாங்க. ஏன் அப்டின்னா, இதுல ஒரு மெயினா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது இதோட இன்னொரு சைடுல தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆம்.
இது கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு சுற்றி கொஞ்சம் ஏரியாஸ் இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, வாட்டர் ஃபால்ஸ் அந்த ஏரியாவில் தான். இதில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா போட்டிங் எல்லாம் போவாங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அங்கேயும் ஏரியாஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படி அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் அப்படியே 3வது கோயிலோட தரிசனமும் முடிச்சுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகிற இடங்களில் எங்கே போனாலுமே எல்லா கோயில்லையுமே அன்னதானம் வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம பசியோடு தான் கோயில் தரிசனம் போகணுங்கிற அவசியம் இருக்காது. அதே மாதிரி போகிற எல்லா இடங்களுமே தண்ணி கிடைக்குது, ஜூஸு இந்த மாதிரி எல்லாமே கிடச்சிது. அதனால் எங்களுக்கு வேறு எந்த ஒரு செலவுமே வரல சொல்லப்போனால். அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்த 4வது கோயிலுக்கு வந்துட்டோம். 4வது கோயில் பார்த்திங்க அப்படின்னா திருநந்திக்கரை அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற நந்தீஸ்வரர் டெம்பிள் தான். இங்கே பார்த்திங்க அப்படின்னா மற்ற கோயில்ஸை நாங்கள் போயிட்டு வரும்போது இருந்த பக்தர்கள் கூட்டம் இங்கே வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஒருவேளை நாங்கள் டைம் தாண்டி வர ஆரம்பித்தனாலையா என்னவும் தெரியலை, இங்கே ரொம்பவும் பக்தர்களோட கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. போகிற வழிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருவிழா கடைகள் மாதிரியே எல்லா தின்பண்டங்கள் அந்த மாதிரி நிறைய கிழங்கு ஐட்டங்கள் இந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு உள்ளாடி நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அனுமதி இல்லாமல் இருந்துச்சு. அதனால் கோயிலுக்கு உள்ளாடி எந்த ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே நாங்கள் ஷூட் பண்ணலாம். சுற்றியுள்ள கோயிலோட போகிற வழிகள் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நம்ம காமிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5வது திருத்தலமாக இருக்கிற பொன்மனையில் இருக்கிற திம்பிலீஸ்வரர் டெம்பிளுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். கோயிலோட உள்ளே போக போகிறோம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்க பார்த்திங்க அப்படின்னா பன்னிபாகம் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற சிவன் டெம்பிளுக்கு தான், 6வது திருத்தலத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங் செட்டப்ஸ் எல்லாமே ரொம்பவும் அற்புதமாக இருந்துச்சு. சுற்றி பார்த்திங்க அப்படின்னா பக்தர்களோட கூட்டம் ரொம்ப இன்னும் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 9 மணி இந்த டைம் ஆயிடுச்சு. ரொம்பவும் கூட்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே நாங்கள் அடுத்தது அன்னதானம், இங்கே அடுத்த நைட்டு சாப்பாடு இங்கே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். அம்பலம் போல் எங்கள் நெஞ்சகம் உள்ளது, ஆடிடுவாய் உடனே எங்கள் அருணாச்சல சிவனே. எங்கள் அருணாச்சல சிவனே. கல்குளத்தில் இருக்கிற நீலகண்டேஸ்வரர் சிவன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம்.
இந்த கோயிலில் அப்படியே தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மேலங்கோடு அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிற சிவன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். சோதரா சுவாமி பொன்னையப்பா வழிநடை துணையே சரணம் பொன்னையப்பா வைரவர் கருள்வோய் சுவாமி பொன்னையப்பா எழிமலையோ. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 9வது கோயிலான திருவிடைக்கோடில் இருக்க சடையப்பர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு நாங்கள் போகும்போது நைட்டு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. கோயிலுக்குள்ளே போய் தரிசனத்துக்கு போயிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. நல்ல முறையிலே பந்தல் அமைத்து தந்த பேயங்குடியை சார்ந்த குருபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மகாதேவா சேவாசகன் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கரும்பு
அடுத்த நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவிதாங்கோடில் இருக்க பருத்திப்பணி மகாதேவர் கோயிலுக்கு வந்திருக்கோம். நைட்டு போக போக பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்களோட எண்ணிக்கை குறையும்னு பார்த்துட்டு இருந்தா, ஆனால் நாங்கள் வர வர பக்தர்களோட எண்ணிக்கை கூடுதலாக தான் இருந்துச்சு. எங்களுக்கும் தரிசனம் பார்க்க வந்தது ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கே நிற்கிற பக்தர்களுக்குமே கண்டிப்பாக சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். யாரும் மௌனமாக உள்ளே போகாதீர்கள். ஓம் நம சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய நமக, 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 ஓம் 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 நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அன்னதானம் 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 உப்புமா காப்பி அன்னதானம். ఇక్కడ చూడలేదు ఓంబేట நாங்கள் ஒரு வழியாக 10வது கோயிலோட தரிசனத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு பர்சனலாக சொல்லணும்னா ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா அடுத்ததாக திருப்பன்றியோடில் இருக்கும் பக்த வல்சேஷன் சிவன் கோயிலில் வந்திருக்கோம். கோயிலுக்கு உள்ள வழிபடுறதுக்குன்னு வரிசையில் நின்றுட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ருத்ராட்சம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் பூஜையில் வச்சுருந்த ருத்ராட்சம் வந்து நமக்கு இலவசமாகவே கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு எல்லா கோயிலையும் விட இந்த கோயிலில் போகிறதுக்கு என்னாச்சுன்னா கொஞ்சம் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் டிலே ஆச்சு. ஏன்னா க்யூ அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் நாங்கள் என்ன ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரம் தான் இந்த கோயிலில் 3வது கால பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. எங்கள் நேரமும் என்னன்னு தெரியல. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது கரெக்டாக தீபாராதனையும் கரெக்டாக இருந்துச்சு. தீபாராதனையை நாங்கள் வழிபட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கோயிலில் இருந்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம். ஸோ வெளில வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் அடுத்தது நைட்டு ஒரு 2 மணி ஆயிடுச்சு கரெக்டாக இங்கே வரும்போது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா சரி கொஞ்சம் பசி எடுத்ததுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டு இருந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டோம். ஆலயத்தின் வளர்ச்சி, ஆலயத்தின் பூஜாதி கர்மங்கள், தினசரி பூஜை இதில் என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பக்தர்கள் தங்களால் இயன்ற நன்கொடையை நமச்சேர்த்து செலுத்தி இந்த புண்ணியத்தில் பங்கு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கோபாலா கோவிந்தா. ஒரு வழியாக நாம்
12வது கோயிலான திருநட்டாளத்தில் இருக்கும் சங்கர நாராயண சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பைபாஸ்லேருந்து உள்ளே போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி நான் கண்டிப்பாக பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 பக்கமும் திருவிழா கடைகளோட கூட்டம் நெரிசல்லையும் அந்த 2 பக்கமும் திருவிழா கடைகள், அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. அது உங்களுக்கு எப்படி சொல்லங்க என்னால் முடியலை, ரொம்பவும் சிறப்பாக இருந்துச்சு. நாங்கள் இதை பார்த்துட்டு இந்த கோயிலில் ரொம்பவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம். அது மட்டும் இல்லை, போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு இசைக்குழுவோட இசை இருந்துச்சு. அதுவும் எங்களுக்கு போக போக அதை கேட்டுகிட்டே போகும்போது ரொம்பவும் அழகாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு அந்த பாட்டை கேட்டுட்டு. ஸோ நீங்களும் அந்த பாடலை கேளுங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த கேமரா என்னைக்குமே நம்ம கேமரா மட்டும் கையில் வச்சு நடக்கலாம். நம்ம இப்படி கையில் வச்சு நடந்து ரொம்ப இதாக இருக்குது, கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. அந்த ஹேண்டில் பண்ண வந்து கையை வச்சுக்கலாம், சிம்பிளாக எனக்கு பெருசு இருக்குது. நான் பெருசுங்கும் போது கேமரா இதே பட்ஜெட்டில் கிடைக்கலாம். இதே பட்ஜெட் அதுக்கு லென்ஸ் எல்லாம் தனியாகும். அதுக்கு ரொம்ப தேவை லென்ஸு, சூம் லென்ஸு, அதே சூம் லென்ஸு நான் வந்து எது இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம மூஞ்சி சொல்லிக்க முடியாது.
തിരുമുറ്റത്ത് ഉണ്ണിക്കണ്ണന്റെ ഒപ്പം ഇരുന്ന് കളി
ஸ்ரீ சித்தி விநாயக மூர்த்திக்கு